हाय फ्रेंड्स இது பங்கஜ் நலபாகம் ஃபர்ஸ்ட் டைம் சேனல் வீடியோ பார்க்குறவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம இன்னைக்கு ராகில முருங்கைக்கீரை சேர்த்த பன் தோசை தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேங்காய் சட்னியும் இங்கே பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும். இதுக்கு முதல்ல ஒரு டம்ளர் ராகி மாவு எடுத்திருக்கேன். இதை நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். எந்த டம்ளரில் ராகி மாவு எடுத்திருக்கீங்களோ அதே கப்பில் நம்ம அரை கப்பு ரவை சேர்த்துக்கலாம். இது எதுக்குன்னா நல்ல முறுமுறுன்னு நமக்கு தோசை கிடைக்கும். அதனால் முருங்கைக்கீரையை அலசி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். இதில் கடுகு உளுத்தம்பருப்பு தாளிச்சிடலாம். அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும். இந்த இடத்துல நான் 1/4 டீஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். இங்கே நான் 2 வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயத்தையும் இதோட சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். இந்த இடத்துல உங்களுக்கு கேரட் வேணும்னா கேரட்டை துருவி சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா குடைமிளகாய் வேணும்னாலும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வெங்காயம் வதங்கும் போதே அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிங்க. இப்போ நான் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். குழந்தைகள் இருக்கிற வீட்டில் பச்சை மிளகாயை அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா சாப்பிடும்போது வாயில் கடிப்படும். அதனால் வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு குழந்தைகள் வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்களுக்காக மிளகாய்த்தூள் கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் சேர்த்துட்டு உப்பையும் சேர்த்துங்க. அப்போ தான் ரொம்ப நல்லா இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாயை சேர்த்து நல்லா வதக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வைத்திருந்த மாவில் இந்த தாளிச்சதை சேர்த்துக்கலாம். எனக்கு இங்கே 1 கப்பு ராகிக்கு 6 பன் தோசை கிடைச்சிது. ரொம்ப நல்லா இருக்கும். இது லஞ்ச் பாக்ஸுக்கும் நம்ம எடுத்துகிட்டு போகலாம். ரொம்ப சாஃப்டாக நல்லா இருக்கும். அப்படி இல்லைன்னா நமக்கு மொறு வேணும்னாலும் இன்னும் 2-3 நிமிஷம் நம்ம அடுப்பில் வச்சு எடுத்தோன்னா சூப்பராக நமக்கு மொறுன்னு கிடைக்கும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதை நெக்ஸ்ட் வீக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அலசி வைத்திருந்த முருங்கைக்கீரையை இதில் சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரை ரொம்ப ஹெல்தி. அதில் அயன் கண்டென்ட் இருக்கிறதுனால வாரத்துக்கு 1 இல்லைன்னா 2 தடவை நம்ம உணவில் சேர்த்துக்கணும். இந்த மாதிரி நம்ம தோசை செய்யும்போது சேர்த்தோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இட்லி மாவு பதத்துக்கு இந்த மாவை ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. அதனால் தண்ணீர் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மாவை தயார் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ ரொம்ப கெட்டியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் கூடி தண்ணீர் விட்டு நம்ம இட்லி மாவு பதத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம். நான் இங்கே தோசைக்கல் தான் எடுத்திருக்கேன். சப்போஸ் உங்கள் வீட்டில் இரும்பு கடாய் நான்ஸ்டிக் பேன் இருந்ததுன்னா அது நல்லா எண்ணெய் தடவி நீங்கள் 2 கரண்டி மாவை நல்லா விட்டுடுங்க. ஊத்தப்பம் மாதிரி ரொம்ப நல்லா இருக்கும். சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு தேங்காய் சட்னி ரெடி பண்ணிக்கலாம். வேர்க்கடலை, கடலை, மிளகாய் வத்தல், தேங்காய், கொத்தமல்லி, பெருங்காயம் சேர்த்து அரைச்சிட்டு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கல்லில் மீடியம் ஹீட்டில் நம்ம தோசை வார்த்துருக்கோம். இது நல்லா வேகட்டும். இதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லா முறுமுறுன்னு நமக்கு கிடைக்கும். சூடாக சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். 6 நாளும் இது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இட்லி தோசை மாவு வீட்டில் இல்லாதப்போ நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். இங்கே நான் சட்னியோட ரெசிபியும் லிங்க் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணிக்கோங்க. பாய்.